சில நேரத்துல டிராமாட்டிக்கா ஒண்ணுமே நடந்திருக்காது. பெரிய ஃபைட் எல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காது. காட்டுக்கு அதெல்லாம் கத்தி இருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான் வி ஆர் டன் அப்படின்னு எந்த பேச்சுமே இருந்திருக்காது. அந்த ஒரே ஒரு மொமெண்ட் அது நடந்ததுக்கு அப்புறம் உங்க பிரெயின் உடனே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்மளோட பழைய வருஷனுக்கு நம்மளால போவே முடியாது அப்படின்னு உங்க பிரெயின் பிக்ஸ் பண்ணி இருந்திருக்கு. அது ஹேட்டும் இல்ல, ஆங்கரும் இல்ல. நீங்க ஒன்னு அவிக மெசேஜுக்கு ரிப்ளை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒன்னு அவிக சொல்ற ஜோக்ஸுக்கு சிரிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஒன்னு அவிகளுக்கு அந்த மீம்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா இப்ப அது எல்லாமே டெலிவர்ட் எமோஷன் நாட் இன்க்ளூடட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் தருது. நான் இப்பதான் ரீச் ஆனேன். வழியில வரும்போது ஒரு கியூட்டான பொமரேனியனை பார்த்தேன். அந்த பாப்பாவோட ரெட்டை ஜிண்டி அழகா இருந்தது. நான் இன்னைக்கு 2 காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களோட லைஃப் அப்டேட்டிவே அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க ஒண்ணு அவைகளை கேர் தான் பண்றீங்க, ஆனா ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்து. ஆனா அதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இப்போ உங்களை பார்த்து நீ ஏன் இப்படி மாறி போயிட்ட, சேஞ்ச் ஆயிட்ட அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நீங்க ஒன்னும் ஓவர் நைட்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தனால அப்படியே மாறி போயிடல. மேபி நீங்க சொல்லிட்டே இருந்த சில விஷயத்த இப்ப சொல்லாதனாலயோ, மேபி நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பண்ற விஷயத்த இப்ப பண்ணாதனாலயோ, மேபி 100 தடவை நீங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்து இப்ப 101 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணாமட்டனாலயோ, மேபி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு இல்லாம வெறும் லிசன் மட்டும் பண்ணிக்கிறதுக்கு வேண்டியே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தனாலயோ, எதுவா வேணாலும் இருக்கலாம். அது என்னன்னு கூட அவிகளால அதை பாயிண்ட் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய மிஸ்டேக்னால எப்பவுமே இந்த ட்ரஸ்ட் அப்படியே பிரேக் ஆயிராது. சில நேரத்துல அது நின்னு நிதானமா காணாம போகுது. ஒரு டைம் உங்க ஃபீலிங்ஸ் அவி வேல்யூ பண்ணாதப்போ, ஒரு டைம் நீங்க கேட்கறது ரொம்ப டூ மச்சுன்னு அவி உங்களை ஃபீல் பண்ண வச்சப்போ, ஒரு டைம் நீங்க பேசி முடிச்ச அப்புறம் லோன்லியா ஃபீல் பண்றப்போ, இந்த மாதிரி ஒன்னொன்னா சத்தம் இல்லாம பைலப் ஆயிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் நீங்க ரியலைஸே பண்ணாதப்ப அந்த வார்ம்த் காணாம போயிருக்கு, அந்த கம்ஃபர்ட் காணாம போயிருக்கு. ஆனாலும் நீங்க இன்னும் அவிகளை கேர் பண்றீங்க. யூ ஸ்டில் விஷ் தெம் குட் தான். ஆனா முன்னால உங்க ஹார்ட் எதுக்கு எடுத்தாலும் அவிகளை ரீச் பண்ண மாதிரி இப்போ ரீச் பண்றது இல்ல. எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு நீங்க வாக் அவே பண்ணல தான் அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுங்கிறதெல்லாம் கிடையாது. சில நேரத்துல அந்த வாக் அவே பண்றதுக்கு ரொம்ப முன்னாலேயே அது பிரேக் ஆயிருந்திருக்கு. நீங்க நீங்களாவே இருக்க முடியாம போனப்போ, நீங்க அவங்க கிட்ட சேஃபா ஃபீல் பண்ண முடியாம போனப்போ, இனிமே அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு உங்களை நீங்களே நிறுத்திட்டப்போ, எப்படியாச்சும் அவங்களுக்கு உங்க பாயிண்ட் ப்ரூவ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கறத நிறுத்திட்டு உங்க பீஸ சூஸ் பண்ணப்போ, இப்படின்னு பல நாள் முன்னாடியே அது அங்க எண்ட் ஆயிருக்கு. உங்களால அவங்களை ஃபர்கிவ் பண்ண முடியுது. உங்களால இன்னும் அவங்க கிட்ட கைண்டா இருக்க முடியுது. அவங்களை பார்த்தா இன்னும் உங்களால சிரிக்கவும் முடியுது. அந்த ஒரு ஹர்ட் நடந்ததுக்கு அப்புறமா உங்களோட அந்த பழைய வெர்ஷனு முழுசா அப்படியே உங்ககிட்ட வந்துடாது. ஒரு குட் பைல அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போகாது. ஆனா உங்க ஹார்ட் இனிமே இந்த இடத்துல எனக்கு அந்த ஹோம் ஃபீலிங் வராது அப்படின்னு நீங்க முடிவு பண்றப்போ அது முடிஞ்சு வரும்.